சாத்துர்மாக்கிய விரத விழா. இங்க திலாக்கூர்லேருந்து வரக்கூடிய ஸ்ரீசக்கர மகாமேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி. அவர் இங்க 2 மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போறார். நீங்க அது தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் சாத்துர்மாக்கிய விரத பூஜை. 2 மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது. எங்க தங்கியிருக்காங்களோ அந்த 2 மாதம் இங்க ஒரே இடத்துல தான் தங்கணும். நமது கோவிலே 2 மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார். முக்கியமா அவர் நடத்தக்கூடிய பூஜை மகாமேரு பூஜை. இந்த பூஜைகள் நடத்துறது லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நல்ல நன்மை அடையணும். லோகாத்தமத்தால் திக்கனோ பவந்து அப்படிங்கிற பிரின்சிபல்ல உலகத்துக்கே நன்மை ஏற்படணும். இப்பதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உலகத்தில் ஒரே சந்தேகம் கட்டிடமா இருக்கு. அதெல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இதோடைய கோரிக்கை. 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும். குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு. ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஆரம்பிச்சிடும் பூஜை. சுவாமிகளுடைய பூஜை நீங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிடும். அவர் எழுந்து சுவாமிகளுடைய ஒரு ரொட்டீன் எல்லாம் எப்படி இருக்குன்னா 4:00 3:30 அந்த வரை எழுந்துருவாங்க. அவங்களுக்கேன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிருவாங்க. பூஜையெல்லாம் முடிக்கும் அந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி பூஜையெல்லாம் அவர் பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை அவர் தங்கியிருக்கிற இடத்துலையே பண்ணிடுவார். அப்புறம் எங்கள் மேடைக்கு பூஜைகள் செய்வார். அந்த பூஜைகளில் எல்லாரும் கலந்துக்கலாம். பூஜை செய்யும்போது பார்க்கலாம். பூஜை திரவியங்கள் கொண்டு வர விரும்புகிறவங்க கொண்டு வரலாம். அது உங்களுக்கு ஒரு 7:00 ஆரம்பிக்கிறதுனா கண்டினியூஸாக போயிடும். 10:00 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பக்தர்கள் அவர்கிட்ட பார்த்து பிரசாதம் வாங்கிக்கலாம். இதில் பிக்ஷாவந்தனம்னு செய்யக்கூடியவங்க பிக்ஷாவந்தனம் பண்ணலாம். பாத பூஜையை செய்யக்கூடியவங்க பாத பூஜை செய்யலாம். அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கவுண்டர் வச்சுருப்பாங்க. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் இருக்குது.